Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் செப்டம்பர் 14ஆம் தேதி என்எஸ்சியில் உள்ள இன்வெஸ்டர் சர்வீசஸ் செல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதில் செபி ஐஆர்ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதற்காக அந்த பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம்னால ஒரு காமன் மேனாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஆக்சுவலி செபி பாத்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் தேதி ஒரு போர்ட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த போர்ட் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அக்சஸ் ஐஆர்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இது 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல 3rd குவார்ட்டர்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போன வருஷம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்எஸ்சி செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த சர்க்குலர்ல அக்டோபர் 3, 2023 இருந்து ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஐஆர்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அக்சஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப்பாவும் ஐஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர்லயும் கிடைக்கும். ஆர் வெப்சைட்டாவும் இருக்கு. வெப்சைட் நீங்க லாகின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த பிளாட்ஃபார்ம்னால நமக்கு என்ன யூஸ், ஏன் வந்து செபி வந்து இந்த பிளாட்ஃபார்மை லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்னு டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். இந்த 2 வகையான புரோக்கர் மூலியமா தான் நம்ம ஷேர்ஸை பை பண்றோம், செல் பண்றோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புரோக்கர்ஸ்ல டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படுது. உதாரணத்துக்கு அவங்களோட சர்வர் வந்து டவுன் ஆயிருது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மார்க்கெட் போகும்போதோ இல்ல நம்ம எக்ஸிட் பண்ண முடியாம நமக்கு லாஸ் ஏற்படுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல நிறைய புரோக்கர்ஸ்ல ஏற்பட்டிருக்கு. இதனால நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தான் செபி வந்து இந்த ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் 𝐁𝐸 அப்படிங்கிற புரோக்கர்ல வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப நான் எக்ஸிட் பண்ணும்போது புரோக்கரோட டெர்மினல் ஓபன் ஆகல, சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, என்னால எக்ஸிட் பண்ண முடியல அப்படின்னா இப்ப நான் அந்த அவங்க செபி லான்ச் பண்ண போற ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு என்னோட யூசிசி கோடை வச்சு நான் லாகின் பண்ணிட்டு புரோக்கர் டெர்மினல் நான் என்னென்னலாம் பை பண்ணி வச்சிருந்தனோ அது எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தே நான் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அதாவது நான் செல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம புரோக்கர் டெர்மினலை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் புரோக்கர் டெர்மினல் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு அடிஷனல் சேஃப்டி. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா நம்ம புரோக்கர் டெர்மினல்ல வாங்குறோம், ஒரு புரோக்கர் அக்கவுண்ட்ல நம்ம வாங்குறோம், செல் பண்றது பாத்தீங்கன்னா ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்ம்ல நம்ம செல் பண்ணிக்கலாம். அப்ப ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பை பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா முடியாது. ஒன்லி உங்களோட புரோக்கர் எப்பெல்லாம் வந்து டவுன் ஆகுது, சர்வர் இஷ்யூ ஃபேஸ் ஆகுது, உங்களால விற்க முடியலையோ அப்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களால ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணி எக்ஸிட் பண்ண முடியும். ஐஆர்ஆர்ஏ பிளாட்ஃபார்ம்ல ஒன்லி எக்ஸிட், செல் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர பை பண்ண முடியாது. இந்த பிளாட்ஃபார்மை உங்களோட யூசிசி கோட் ஆர் பேன் நம்பரை வச்சு ஓடிபி ஜெனரேட் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒன்லி எக்ஸிட், செல் மட்டும் தான் பண்ண முடியும். ஆர் உங்களோட புரோக்கர் டெர்மினல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து நீங்க போட்டிருந்தீங்க, ஓபன் ஆர்டர்ஸா இருக்கா அப்படின்னா அந்த ஓபன் ஆர்டரை இங்க நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. ஒன்ஸ் வந்து லான்ச் ஆயிரட்டும். அக்டோபர் 3ஆம் தேதி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட டெமோ வீடியோ வேணுமா அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெமோ வீடியோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிரியேட் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா அல்கோ டெஸ்ட்ல இப்போ ஒரு ஆஃபர் போகுது. 40% வரையும் சாம்பியன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் உள்ள பிளானை 1500க்கு இப்போ கொடுக்குறாங்க. நான் அல்கோ டெஸ்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிற நண்பர்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.